அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கட்டுக்கட்டாக ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சோதனையில் விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டுல சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் காலை முதலே சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர். சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில அவரது வீட்டிலிருந்து அட்டைப்பெட்டிகளில் கட்டுக்கட்டான ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பா அவர் மீது பல்வேறு குற்ற சம்பவங்கள் உள்ள நிலையில அந்த குற்ற சம்பவங்களின் மூலமாக கொள்ளையடித்த பணங்களிலும் சொத்துக்கள் வாங்கி சேர்த்ததாக அந்த ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதாகவும் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து அவரது மனைவி மற்றும் குடும்பத்தார் முன்னிலையில் வாக்குமூலங்களாக பதிவு செய்து எந்தெந்த நேரங்களில் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது, எந்த இடத்துல வாங்கப்பட்டது போன்ற விவரங்களை சேகரித்து அந்த ஆவணங்களை தற்போது பறிமுதல் செய்து அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். 2 அட்டைப்பெட்டிகளிலும் அதே போல ஒரு பட்டா கத்தி ஒன்றை பேப்பரில் சுற்றியும் அதை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதனுடன் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் ஒரு லேப்டாப் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து சைபர் ஆய்வகத்திற்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனை நிறைவு பெற்று தற்போது அட்டைப்பெட்டியில் வைத்து கட்டுக்கட்டாக அந்த ஆவணங்களை போலீசார் எடுத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பா அண்ணா நகர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் இந்த சோதனைகளை மேற்கொண்டதாகவும் இந்த சோதனைக்கு பிறகாக தற்போது இந்த ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணைக்காக எடுத்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை கேட்டபோது ப்ளீஸ் கிவ் சம் டைம் என்று கூறிவிட்டு வழக்கு விசாரணையில் இருப்பதாகவும் முடிவுற்ற பின்பு குறித்த தகவல்களை தெரிவிப்பதாகவும் கூறி சென்றிருக்கிறார். யார் அந்த சார் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு இந்த பதிலை அவர் அளித்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர் அந்த செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 மணி நேரத்துக்காக மேலாக நடைபெற்ற இந்த சோதனை முடிவுற்று தற்போது அட்டைப்பெட்டிகளில் கட்டுக்கட்டான ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். காலை முதலே இந்த சோதனைகள் நடைபெற்று வந்ததாகவும் 6 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனைகள் நீடித்ததாகவும் அவரது குடும்பத்தார் முன்னிலையில் அவர் கொள்ளையடித்த பணங்களை சம்பாதித்த இந்த சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் அதே போல ஒரு லேப்டாப் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் அட்டைப்பெட்டிகள் வைத்து அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தாரின் முன்னிலையில் அவர்களிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு இந்த ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல சொத்துக்கள் வாங்கிய தகவல்களை கேட்டும் அதனுடைய விவரங்களை கேட்டிருந்து அதனையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது நிறைவு பெற்று அதிகாரிகள் அந்த ஆவணங்களை கட்டுக்கான ஆவணங்களை 2 அட்டைப்பெட்டிகள் முழுவதுமாக சேகரித்து அதனை கார்கள் மூலமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். முழுவதுமாக ஆய்வு செய்த பின்பு விசாரணைகள் என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்று அதிகாரி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.